எவ்ரிடே மார்னிங் டார்கெட் வந்து எனக்கு 6600 வாக் பண்ணிருவேன். ஈவினிங் வந்து ஒரு 6000 பண்ணுவேன். இப்போ 30 எவ்ரிடே 12,000 to 13,000 என்னோட கவுண்ட்டு. மார்னிங் வாக் போகும்போது ஒரு நல்ல ஒரு நாய்கள்லாம் கூட்டிகிட்டு போயிட்டுருந்தாங்க. ஒரு நாய் கட்டி கூட்டிட்டு போனாங்க, ஒரு நாய் கட்டாம கூட்டிட்டு ஆனா சொல் பேச்சு கேட்குதுங்க. அந்த கட்டாம அந்த கருப்பு நாய் கட்டாம தான் கூட்டிட்டு போறாங்க. நிக்கலன்னா நிக்குது, போன்னா போகுது. அவ்வளோ நல்லாயிருக்கு. நல்லா ட்ரெயின் பண்றாங்க இங்க நாய்கள. இருந்தாலும் நமக்கு நாய்னா பயம்தான்னு வச்சுக்கோங்க. மார்னிங் வாக் போகிறதுக்கு முன்னாடி சினமன் டீ குடிச்சிட்டு வாக் போனேன். போயிட்டு வந்துட்டு என்னோடய ரொட்டீன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. இது வந்து ரோடும் வாக்கையும் இணைக்கக்கூடிய ஒரு பாதை. ஸோ இதுலேருந்து பைபாஸ் பண்ணிட்டு போகக்கூடிய வழி. ரொம்ப அழகாக இருக்கும். 2 பக்கமும் காடுகள் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம ஊரில் என்ன பப்ளிக் பார்க்கில் வந்து பூக்களை பறிக்காதீர்கள் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் வச்சுருவாங்க. இங்கே அந்த மாதிரி வைக்கலை. யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க எடுத்துக்கிறதுக்கு. இன்றைக்கி மழை பெஞ்சு காலையில் 5 மணிக்கு நல்லா மழை பெஞ்சுது. அந்த மழை பெஞ்சதுனால இந்த ஃப்ளார்ஸ்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நான் வாரத்தில் எப்போவாவது 2 நாள் அப்படி பறிச்சிட்டு வருவேன். ஆனால் ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி பறிச்சேன்னா கூட இன்றைக்கி நிறைய பறிச்சிருக்கேன். பட் யூஷுவலாக ஒரு 10, 15 பூ தான் பறிப்பேன். நான் நிறைய பறிக்க மாட்டேன். வச்சாலே 2 நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த வாட்டரில் இந்த ஃப்ளார் பாட் வைப்பேன் இல்லையா, அதில் வச்சேன்னா 2 டேஸ் நல்லா மெயின்டைன் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வாடாது, ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். பட் ஆனால் தண்ணி குடிச்சிருக்கும். நம்ம வீட்டுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக வந்துட்டாங்க. நான் ரொம்ப நல்லாயிருக்கும் இது பார்க்கும்போது. கொஞ்சமாக வச்சா கூட எல்லா இதுவும் வரும். எல்லா பறவைகளும் வருதுங்க. நான் நினச்சேன் வெறும் காக்கா மட்டும்தான் வருது அப்படின்ட்டு. எந்த பறவையாக இருந்தாலும் இந்த இடத்துல வைக்கிறத பார்த்துச்சுன்னு வச்சுக்கோங்க, டெஃபினட்டாக வந்து அந்த காக்கா வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க. அதில் வந்து குட்டி காக்கா வந்து கான்னு கத்திக்கிட்டே இருக்கும். சண்டை போடாமல் சாப்பிடுங்க. நம்ம வீட்டு மைக்ரோ கிரீன் பார்க்கலாங்க. இது வந்து பால் பாக்கெட்டு வாங்குகிற டப்பா இருக்குங்களா, அதில் வச்சுருக்கேன். 10 இன்ச்சஸ்க்கு 4 நாள் ஆச்சு இது போட்டு இதில் வச்சு. ஸோ பழசு வந்து ஆர்டர்ஸ் பண்ணிட்டேன் நான் இந்த தொட்டியில் இருந்ததுலாம். ஸோ இதில் வந்து பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். அது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் வரத்துக்கு. அது 10 நாள் ஆகும். இது 4-5 நாள்லேயும் நல்லாவே வளர்ந்து வந்துடும். நாளைக்கு இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்க. பாய்.